அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய வார்த்தையினாலே நிரப்பி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்கிற பொழுது, பிதாவாகிய தேவன், யெகோவா தேவன் கடவுள் எரேமியாவை தீர்க்கதரிசியை ஒரு குயவன் வீட்டுக்கு போகும்படி சொல்லுகிறார். அங்கே போகிற பொழுது அந்த குயவன் ஒரு மண்பாண்டத்தை வனைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறான். அப்பொழுது அவன் வனைந்த அந்த மண்பாண்டம் அது கலங்கமாக இருந்ததுனாலே அது சரியான வடிவமைப்பை பெறாது மாத்திரமல்ல, எடுத்த பிற்பாடு நொறுங்கி விட்டதை பார்க்கிறான். திரும்பவும் அவன் என்ன பண்ணுறான், மண்ணை எடுத்து பிசைந்து வேறொரு மண்பாண்டத்தை அழகாக செய்கிறான். அந்த ஒரு காட்சியை தீர்க்கதரிசியை பார்த்து சொன்ன தேவன் சொல்லுகிறார், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல் நான் உங்களுக்கு செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவருடைய வார்த்தையை தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால், குயவன் கையில் இருக்கிற களிமண் போல் நாம் இருக்கிறோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போது ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் தேவன் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீமையை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன் என்று சொல்லி எரேமியா 18:8 தேவன் சொல்லுகிறார். அப்போது யோனா தீர்க்கதரிசி புத்தகத்தில் கூட அதே மாதிரி நான் வாசிக்கிறோம் பாருங்கள். செய்ய நினைத்த தீங்கை அவர் செய்யாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். எப்பொழுது அந்த ஜாதியார், அந்த ராஜ்யத்தார், அந்த கோத்திரத்தார் தங்கள் மனம் திரும்பினால், தங்கள் பொல்லாத வழியை விட்டு அவர்கள் திரும்பி வந்தார், அவர்கள் பரிசுத்தமுள்ள வாழ்க்கைக்குள் வந்து கடந்து வருகிற பொழுது நான் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீமையை செய்ய மாட்டேன், நானும் மனம் இறங்கி அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிறார். இதைத்தான் இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்காமல், ஆண்டவருடைய கற்பனைகளின் நடக்காமல், ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து பாவம் செய்து தேவனை விட்டு விலகி போயிருக்கிற பொழுது தேவன் நம்மை தண்டிக்கிறவராக இருக்கிறார். அந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர் என்ன சொல்கிறார், நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப அவரிடத்தில் வர வேண்டும். குயவன் என்ன செய்கிறான் பாருங்கள், திரும்ப எடுத்து வணைகிற பொழுது மிக அழகான ஒரு மண்பாண்டத்தை வரைகிறான் பாருங்கள். அப்போது கெட்டுப்போன அந்த பாண்டத்தில் குயவனாலே மாற்றி அமைக்க முடிகிறது. அதே போல தான் கெட்டுப்போன இஸ்ரவேல் கோத்திரத்தார் பாவம் செய்து அடிமைகளாய் போனதுனால, பிசாசுக்கு அடிமைகளாய் போனதுனால, தேவனுக்கு விலகி போனதுனாலே தேவன் அவர்களுக்கு தீமை செய்வேன் என்று சொன்ன அந்த வார்த்தையிலிருந்து பின் வாங்கி அவர்கள் மனம் திரும்புகிற பொழுது அவர்களுக்கு க்ஷேமத்தை கொடுக்கிறார், நன்மையான காரியங்களை செய்கிறார். இந்த வார்த்தை இன்றைக்கு நமக்கும் பொருந்தும். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் தேவனிடத்தில் திரும்பினால், நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பினால், தேவனோடு கூட ஒப்புரவாகிற பொழுது தேவன் நமக்கு தர இருந்த தண்டனையை நீக்கி போடுவார், மாறாக நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையில் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் பாடின தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 18:8 படியாக நாங்கள் மனம் திரும்புகிற பொழுது கர்த்தர் எங்களுக்கு மீண்டும் நன்மை செய்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மனம் திரும்புதல் உம்முடைய பார்வையில் மேன்மை உள்ளதாக இருக்கட்டும். அந்த மனம் திரும்புதல் எங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே மன்னிப்பையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.